அன்பார்ந்த மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, ரமலான் மாதத்தில் இறைவனிடத்திலிருந்து கருணை கிடைக்கக்கூடிய நாட்களில் நானும் நீங்களும் இருக்கின்றோம். இறைவன் ஒவ்வொருவருக்கும் கருணை கிடைக்கக்கூடிய கூட்டத்தாரில் நம்மையும் சேர்ப்பானாக. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதேபோல் வரக்கூடிய விடுமுறை நாட்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் என்னன்னு நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விடுமுறை நாளில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அந்த விஷயம் என்னன்னோ இந்த ஒரு வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாம் எல்லாருமே குரான் ஓதி முடிக்கக்கூடியவங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை முழுவதுமாக நாம் ஓதக்கூடியவங்க. இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் குரான் ஓதி முடித்தாலும் இந்த ரமலானுடைய நாட்களில் எல்லா நாட்களுமே நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறா ஓதுவதால் என்ன சிறப்பு கிடைக்கும், அந்த சூறா எது, அந்த சூறா எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதற்கு கூடவே ஒவ்வொரு நோன்பாளியும் இந்த ஒரு மாதத்தில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை கேட்பது போலவே நமது வாழ்க்கையில் செய்யவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன பிரித்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனக்கும் ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுள் தந்த அருள் புரிவானாக. எந்த ஒரு நேரத்திலும் மரணத்தை சுவைக்க போகிறவங்க தான் நம்ம. அந்த ஒரு நேரத்தில் ஈமானுள்ள ஒரு மரணமும் கலிமா ஓதி உள்ள மரணத்தையும் நல்ல மூமினான ஒரு மரணத்தையும் சுவைப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இன்னைக்கு புனிதமான ரமலான் மாதத்தின் 8வது நோன்பில் நாம் இருக்கின்றோம். நாம் வைக்கும் நோன்புகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. இறைவனுடைய ரஹமத்து கிடைக்கக்கூடிய நபர்களில் நம்மையும் ஒருவராக இறைவன் சேர்ப்பானாக. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நமது பிள்ளைகள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு ஒரு ஃப்ரீயான டே. எல்லா இடங்களையும் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனாலேயே இந்த ஒரு நாளில் நிறைய இடங்களில் இதுபோல் வரக்கூடிய விடுமுறை நாட்களில் நிறைய இடங்களில் நோன்பு திறப்பதற்காக அவங்க தயார் செய்வாங்க. நோன்பு திறப்பதற்கு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அழைப்பாங்க. எல்லாருமாக சேர்ந்து நோன்பு திறப்பது என்பது, குடும்பத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து துறப்பது என்பது சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாரும் வராங்க, மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. அந்த ஒரு இடம் என்பது குடும்ப பந்தத்தை நாம் சேர்க்கிறோம். அதற்கு கூடவே ஒரு இஃப்தார் என்று ஆகும்போது இன்னும் மேன்மேலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து விளாகாக போடுறாங்க. குட்டியாப்பா வருகிறாங்க, மாமா வருகிறாங்க, மாமி வருகிறாங்க என்று விளாகாக போட ஆரம்பித்திருக்காங்க. இந்த ஒரு இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், குடும்பத்தில் நோன்பு திறப்பதற்காக ஒரு விஷயம் தயார் செய்யும் போது அந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் நாம் எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து பல நாட்களாகியிருக்கும், பல மாதங்களாகியிருக்கும். அந்த ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு காரணம் கொண்டும் நோன்பை நஷ்டப்படுத்தக்கூடிய விதத்தில் நான் நடக்க மாட்டேன். அடுத்தவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் அந்த ஒரு இடத்தில் வச்சு நான் பேச மாட்டேன். ஏனென்றால் நமது நிறைய கசின்ஸ் வருவாங்க, பிரதர்ஸ் வருவாங்க, மாமி வருவாங்க, பெரியம்மா வருவாங்க, அப்படி நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்தில் நிறைய பேரை சந்திக்கும் போது பெண்களுடைய ஒரு இயல்பு தான் ஒருவருக்கொருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது ரமலான் மாதம், நான் நோன்பாக இருக்கிறேன், ஆனாலும் சரி சொல்லாமல் இருக்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய குறையை பேச ஆரம்பித்து விடுவாங்க. அந்த இடத்தில் நான் நோன்பு வர வைத்திருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன், சரி இனி எப்போ பார்ப்போன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய குறையை பற்றி பேசுவதற்கு அந்த நாளில் ஆரம்பித்து விடுவாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு அதன் பின்பு சென்று கொண்டே இருக்கும். ஒரு லைசன்ஸ் இல்லாமல் அது போய்கொண்டே இருக்கும். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும். ஆண்களிலும் எல்லாரும் சேரும் போது ஒன்றாக அவர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் அடுத்தவர்களை பற்றியுள்ள ஒரு குறையும் ஒரு குற்றமும் அங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். நமது நோன்பு என்பது முறிந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு விடுமுறை நாளில், ஏனென்றால் நிறைய குடும்பங்களில் நோன்பு திறப்பதற்காக நம்மை அழைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இன்னைக்குள்ள இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, நமது கூட்டத்தில் இந்த நாட்களில், இதுவரை உள்ள நாட்களில் திருமறை குரான் ஒரு ஹத்தம் ஓதி முடித்தவங்க நமது கூட்டத்தில் இருப்பாங்க, அல்லது ஒரு ஹத்தம் முடிய போகிறது அப்படின்னு இருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே நாம் ஒவ்வொருவருமே குரான் ஓதக்கூடியவங்க தான் இந்த ரமலான் மாதத்தில்.
ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவருமே எல்லா நாட்களுமே ஓத வேண்டிய ஒரு மகத்தான சூறா இருக்கிறது. மக்காவில் இறங்கிய ஒரு சூறா, அந்த சூறாவின் பெயர் சூரத்துல் கினா. கேட்கும்போது நினைப்பீங்க, இது எந்த சூறா, நான் இப்படி ஒரு சூறா கேள்விப்பட்டதே இல்லை என்று. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஓதக்கூடிய ஒரு சூறா தான். சூரத்துல் கினா என்றால் சம்பாத்தியம், செல்வம், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூறா. அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஓதினால் மற்ற மாதங்களை விட உங்களுக்கு கூலி இரட்டிப்பாக கிடைக்கும். சாதாரணமாக இந்த சூறாவை இஷா மஹ்ரிபுடைய இடையில் ஓதுவாங்க. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் அந்த ஒரு நேரத்தில் ஓத முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், அந்த நேரம் என்பது ரொம்ப பிஸியான ஒரு நேரம். ஏனென்றால் அந்த ஒரு நேரம் என்பது நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இஷா தொழுகைக்கான நேரம், அது மட்டும் இல்லாமல் திராவியா தொழுகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய ஒரு நேரம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு முடிந்தால் இஷா மஹ்ரிபிடை இடையில் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் ஃபஜருக்கு பின் ஒரு முறை ஓதுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். முன்னாடி இருந்த காலத்தில் ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தால் எல்லா நாட்களும் தொடர்ந்து ஒரு முடக்கமும் இல்லாமல் ஓதக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. இந்த சூறாவின் சிறப்புகளை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் அந்த சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஓதாமல் அவங்க உறங்க மாட்டாங்க, தூங்க செல்ல மாட்டாங்க. தூங்குவதற்கு முன்னதாக இந்த சூறாவை ஒரு முறை ஓதிவிட்டு தான் நமது இறைத்தூதர் தூங்க செல்வாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்திருக்கு இந்த சூறாவில் என்பது நமது இறைத்தூதருக்கு தெரியும். அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஓதினால் மற்ற மாதங்களை விட 2 மடங்கு கூலி இரட்டிப்பாக கிடைக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, மன் கரஆ, ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால், அதுவும் எல்லா இரவுகளிலும் அவன் ஓதினால் அவன் பயப்படக்கூடிய முசீபத் என்பது அவனுக்கு வராது, தரித்திரம் என்பது அவன் பக்கத்தில் வராது. இந்த ஒரு ஹதீஸை எடுத்து கூறக்கூடிய இடத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு சூறாவை எல்லா நாட்களுமே ஒரு முறை ஓதக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு முசீபத்தை வழங்க மாட்டான். உங்களுடைய மகனுக்கும் அல்லாஹு தாலா முசீபத்தை வழங்க மாட்டான். உங்களுடைய மகனுடைய மகனுக்கும் அல்லாஹு தாலா முசீபத்தை வழங்க மாட்டான். உங்களுடைய பரம்பரைக்கும் அல்லாஹு தாலா இந்த முசீபத்தை, நாம் பயப்பட வேண்டிய தரித்திரத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று. அப்போ நமக்கு, நமது குடும்பத்தினருக்கு, நமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசாகும் இந்த சூறா. முசீபத் என்றால் என்ன? செல்வம் என்பது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலை, உணவு என்பது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலை, ரிஸ்க் என்பது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலை, தண்ணீர் என்பது இல்லாத ஒரு நிலை, எப்பொழுதுமே நோய்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாத ஒரு நிலை, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லாத ஒரு நிலை. நமது வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போகிறதோ, எதெல்லாம் நம்மிடத்தில் வராமல் இருக்கிறதோ அதுதான் முசீபத் என்பது. அப்போது நமக்கு தேவையான ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி விடுவான். அதுதான் இந்த முசீபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது என்பது. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் இறைவன் நம்மிடத்தில் கொண்டு சேர்ப்பான். இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதினால் நமது பரம்பரைக்கும் அல்லாஹு தாலா அதை வழங்கி கொண்டே இருப்பான் என்று. அதனாலேயே இன்ஷா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு சகோதரியும், வீட்டிலுள்ள ஒவ்வொரு உம்மாவும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூறா. ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால், கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாவல் கொடுப்பான். அதே போலவே மரணித்தவர்களுக்கு நாம் ஹதியாவாக கொடுக்க முடிந்த சூறாவாகும் இந்த ஒரு சூறா. ஒரு மனிதன் கடுமையான நோய்களில் அவதிப்பட்டு கொண்டிருக்கான், ஏதோ ஒரு நோய் இருக்கிறது அவனுக்கு. அந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அடியான் இந்த சூறாவை ஓதினால் அந்த நோயை இறைவன் ஷிஃபா ஆக்கி கொடுப்பான். ஒருவேளை அந்த நோயில் அவனுக்கு ஷிஃபா கிடைக்கவில்லை என்றால், அவனுக்கு இறைவன் மரணத்தை தான் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கக்கூடிய மாபெரும் ஒரு கொடை என்னவென்றால், கேள்வி கணக்கு இல்லாமல் அவன் சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒரு சூறாவிற்கு நிறைய தப்சீர் இருக்கிறது. தப்சீரை எடுத்து பார்க்கும்போது விதவிதமான சிறப்புகள், வெவ்வேறு பலன்கள் நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு சூறா. இனி கர்ப்பிணி பெண்கள் இந்த சூறாவை ஓதினால் அந்த ஒரு கர்ப்ப காலத்தில் அவங்கள் படக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து அல்லாஹ் தாலா அவங்களை காப்பாற்றுவான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சுகப்பிரசவம், அந்த பிரசவம் எளிதாக அவங்களுக்கு கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள், இப்போ குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களுடைய தலை திரும்பி இருக்கிறது, அப்படி என்றால் கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு தாயும் ஓத வேண்டிய சூறாவாகும் இது.
எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய, எதற்காக உழைக்கிறோம்? செல்வத்திற்காக, ஹலாலான செல்வத்திற்காக, நமக்கு சம்பாத்தியத்தை, செல்வத்தை கொண்டு வரக்கூடிய சூறாவாகும். அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் ஓதினால் இந்த செல்வம், ரிஸ்க், சம்பாத்தியம் என்பது நாம் நினைத்து பார்க்காத வகையில் நம்மை தேடி வரும். மகானான இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணத்தின் அந்த ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கலீஃபா ஆன உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய மரண நேரத்தை, அந்த ஒரு தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உடனே இந்த கலீஃபா ஆன உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்கள் அழுகிறீங்க? மரணத்தை நினைத்து அழுகிறீங்களா? அல்லது மரணத்திற்கு பின் உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பெண் பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும் என்று நினைத்து நீங்கள் அழுகிறீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறிய பதில், நீங்கள் முதலில் சொன்ன விஷயத்திற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் சம்மதிக்கிறேன், மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன். ஆனால் இரண்டாவது நீங்கள் சொன்ன வார்த்தை, என்னுடைய பெண் பிள்ளைகளுடைய நிலையை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், நான் அழுகிறேன் என்றால் அது தவறானது. உங்களுடைய அந்த ஒரு வார்த்தை என்பது தவறானது. காரணம், நான் மரணித்தால் கூட என்னுடைய பெண் பிள்ளைகள் எந்த ஒரு முசீபத்தும் இல்லாமல், எந்த பட்டினி இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், ரிஸ்க்குக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்வதற்குள்ள செல்வத்தை நான் கொடுத்து விட்டு தான் செல்கிறேன். அவர்களுக்கு என்ன தேவையோ, என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்நாளில் முழுவதுமாக என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டு தான் நான் இந்த துனியாவை விட்டு செல்கிறேன் அப்படின்னு பதில் கூறினாங்க. அப்போ கலீஃபா ஆன உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கேட்கிறாங்க, அந்த ஒரு செல்வம் எங்கே இருக்கிறது? அந்த செல்வம் எது என்று. அந்த நேரத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறிய பதில், அது திருமறை குர்ஆனில் சக்தி பெற்ற சூரா ஆன சூரத்துல் வாக்கியா. நாம் ஒவ்வொருவருமே இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய சூறாவாகும் சூரத்துல் வாக்கியா. இனி ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஹத்தம் ஓதுகிறோம், குர்ஆன் முழுவதுமாக ஓதுகிறோம். இனி இது செப்பரேட்டாக ஓத வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஓத வேண்டும். ஓதினால் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். செல்வமும் சம்பாத்தியமும் ரிஸ்க்கும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு சூறாவாகும். நமது பிள்ளைகளுக்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டிய சூறாவாகும் சூரத்துல் வாக்கியா. அப்போ நான் முதல்ல சொன்ன சூரத்துல் கினா என்றால் சூரத்துல் வாக்கியா. பணக்கார சூறா, ஐஸ்வர்யம் கொண்டு தரக்கூடிய ஒரு சூறா, செல்வத்தை, ரிஸ்கை, பணத்தை கொண்டு தரக்கூடிய சூறா சூரத்துல் வாக்கியா. அப்போது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூறாவாகும் சூரத்துல் வாக்கியா. உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு, அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும்னு நினைத்தால் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அதுபோல் நோன்பாளி கவனிக்க வேண்டிய விஷயத்தை நான் இந்த வீடியோவில் முதல்ல பகிர்ந்து கொண்டேன், அதையும் கவனித்து கொள்ளுங்கள். இந்த சூறாவை உங்களுடைய கைகளில் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஓதும் போது அதனுடைய கூலி என்பது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.